மிக்ஸி ஜாரில் தேங்காய், ஒரு செவ்வாழைப்பழம், 3 ஏலக்காய் தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 கப் சத்து மாவு, 5 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு. இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் பால், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், ரெண்டையும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். மாவு இட்லி மாவு பதத்துக்கு வரணும். அதனால் இன்னமும் 2 டேபிள் ஸ்பூன் பாலும் 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கலாம். மாவு இட்லி மாவு பதத்துக்கு வர வரைக்கும் தேவைப்பட்டால் பாலோ இல்லைனா தண்ணியோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்லேருந்து மாவை பாத்திரத்தில் மாற்றிட்டு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.